வணக்கம். வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு புளியோதரை ஈஸியாக குக்கர்லேயே நம்ம தாளிச்சுட்டுக்கலாம். வேலைக்கு போகிறவங்களுக்கு அவசரமாக சாப்பாடு வேக வச்சு ஆற வச்சு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் கொடுத்து விட்றதுனா டைம் பத்தாது. இப்போ இதாக இருந்தால் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு புளியோதரை ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், 1 டம்ளர் அரிசி, 2 பேர் சாப்பிட்ற மாதிரி 1 டம்ளர் அரிசி எடுத்துக்கோங்க. புளி எலுமிச்சம்பழம் அளவு ஊற வச்சு கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நடக்கலை, கடுகு, வெந்தயம், கருவேப்பில், பெருங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் வேண்டாம். இப்போ பாருங்கள், குக்கர் அடுப்பில் வச்சாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. அப்போ சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இப்போ எண்ணெய் காயிட்டும். பாருங்கள், இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பில், வரமிளகாய், பெருங்காயம், நடக்கலையே போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. உப்பு நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்துருக்கோம். அதனால் 1க்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இது 3/4 இது இருக்குது. அப்போ 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ 1 டம்ளர் தண்ணி, மறுபடியும் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 2 ஊற்றினா போதும். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அரிசி போட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. குக்கர் வச்சு ஒரு 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான புளி சாப்பாடு குக்கரில் ரெடி ஆகிடுச்சு.